ஒரு பக்கம் தான் பொண்ணு தமிழ் வந்துட்டு ஜெகதாம்பா பற்றி சொன்னோன்னே சந்தோஷப்பட்டு அவங்க போய் ஃபோட்டோ போட்டிக்குள்ளே இருந்ததை எடுத்து பார்க்குறாங்க. ஜெகதாம்பாவுக்கு கரெக்டாக தான் என் பொண்ணு வந்து சேர்ந்துருக்கா, ஆனால் வந்துட்டு அவள் யார் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு அவள் கூட பழகுவீங்களோ அவளை சேர்த்துப்பீங்களோ இல்லையோன்னு எனக்கு இருக்குது. ஆனால் வந்துட்டு இது கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கூட தான் அவள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ்கிட்டையும் நீ வந்துட்டு எந்த தப்பும் நடக்காமல் அங்கே பார்த்துக்கோ, உன் மேலே எந்த தப்பும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிம்மான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மறுநாள் சிபி சந்தோஷமாக வந்து சாப்பிட்றாரு. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், எல்லோரும் சாப்பிடுங்க, உங்களுக்கெல்லாம் என்ன ட்ரீட் வேணும் நான் வாங்கி தரேன்னு அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அதுக்கப்புறமா அவங்க அத்தை பொண்ணு எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காங்க. என்ன விஷயன்ற மாதிரி ஜெகதாம்பா வந்து கேட்க, நீங்கள் வச்சிங்களே அந்த தமிழ் வந்தாலா பார்த்தீங்களா, அவளோட இதுவும் இவ்வளோ தான், அவளோட தகுதி அவளுக்கு நான் புரிய வச்சிட்டேன் நேற்றே, அதனால் அவள் வேலைக்கு வரமாட்டா இனிமேல் சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காரு. உடனே ஜெகதாம்பா அமைதியாகிட்ட உடனே சரி விடு விடு இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு சிபி. கரெக்டாக வந்துட்டு நம்ம தமிழ் வந்து நிற்கிறாங்க. குட் மார்னிங் மேடம்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி சிபி கடுப்பாயிறாரு. வாமா இனிமேல் நீ என் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிட்ணுன்னு உட்கார சொன்னோடனே எல்லாருமே கடுப்பாகி ஏஞ்சி போயிடுறாங்க. சிபி மட்டும் உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் இன்னும் வேலை விட்டு தானே போவேன்னு நினச்சேன், எதுக்கு இப்போ வந்தேன்னு சொல்கிறாங்க. உனக்கெல்லாம் பயந்து என்னாலலாம் போக முடியாது, போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு இருக்குடி, ஒன்று போ வைக்காம விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஜெகதாம்பா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், இது நீ தான் என்னோடய வாரிசு, அடுத்த பிஸ்னஸ் வாரிசுன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் இந்த இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன், இது வந்து ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் மாதிரி எடுத்து நடத்துவாங்க, சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு எல்லாம் மாறி மாறி ஒன்று ஒன்று சொல்ல ஜெகதாம்பா வந்துட்டு சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது தமிழ் இங்கே பாரு, எல்லாத்துக்குமே நீ தான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு பண்ணணும், சாப்பிட்றதுலேருந்து கெஸ்ட்டு வந்து போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நீ தான் பார்த்து இருந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே மேடம், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை வச்சு சிபி எப்படியாவது அவங்கள மாட்டி விட்டு வெளியே அனுப்ப வைக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அதனால் வந்துட்டு அவங்க ஆளுங்கிட்டலாம் வந்துட்டு, அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் என்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இது பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் சிபி வந்து வேணும்னே வந்துட்டு மெனு இது பண்ணியா, என்ன மெனு, இன்விடேஷன் ரெடி பண்ணிட்டியா, இது என்ன அது என்னன்னு கேட்டிருக்காங்க. உடனே ஒரே வார்த்தையிலேயே இவங்க முடிக்கிறாங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சார், நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் என்ன பேசணுன்றது முதற்கொண்டு நாங்கள் ரெடி பண்ணிடுறோம், அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்ரூவல் ஆகிட்டு வந்துட்டோன்னு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ உன் மனசில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த பாரு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிடு, சும்மா எதனா வந்து இது பண்ணிட்டு இருக்காது, நீ சொல்கிறதெல்லாம் இங்கே கேட்க முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி மெதுவாக சொல்கிறாங்க. தமிழ் உடனே வேறு வழி இல்லாமல் சிபியுமே அங்கேருந்து போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட் கிண்டல் பண்ணி சிரிக்க சிபி செம்ம கடுப்பாயிடுறாரு. எப்படியாவது தமிழ் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மாமாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஜெகதாம்பா கிட்டே பேசிகிட்டு இருக்க அவங்க மாமா நீங்கள் ஜெகானு ரூமில் தானே இருக்கீங்க, ஜனா ரூமில் தானே, நீங்கள் நான் சொன்ன மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. உடனே அவள் அப்படியா சொல்கிறா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், இப்போவே இப்படி சொல்கிறான்னா என்ன இதுவாக இருக்கும், அவளை விடக்கூடாதுன்ற மாதிரி அவர் ஃபோனில் சொல்லிகிட்ருக்காரு. என்னன்ற மாதிரி ஜெகதாம்பா பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் ஃபங்க்ஷனும் நடக்குது. எல்லோரும் இன்வைட் பண்ணுறாங்க. மைக்கில் நம்ம தமிழ் இன்வைட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான இன்ட்ரோ வீடியோ ஒன்றுட்டு ரெடி பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வேணும்னே வந்துட்டு சிபியை பற்றி போட சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிபி வேணும்னே வந்துட்டு அந்த ஆளுங்க மூலமாக தமிழ் அதில் வர மாதிரி செஞ்சிடறாங்க. தமிழ் தான் வந்துட்டு அடுத்த வாரிசாக வருவான் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அதை பார்த்தோன்னே மொத்த பேருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. லேட்டஸ்ட் இதுவில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, எல்லோரும் வந்து தமிழ் இதுவாக திட்ட ஆரம்பிக்க உடனே எல்லோரும் போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய அடுத்த வாரிசாக வந்துட்டு தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செம்ம ட்விஸ்ட்டாகவே இருக்குது. இதை எப்படி சிபி அவங்க ஃபேமிலியெல்லாம் ஏற்றுக்க போகிறாங்க, எதனால் இதை அறிவிச்சேன்னு சொல்லிட்டு ஜெகதாம்பா என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.